இறைமகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏழைகள் உயர்த்தி பேசப்படுவதையும் செல்வர்கள் கடுமையான வார்த்தைகளால் இடித்துரைக்கப்படுவதையும் விவிலியத்தில் பல இடங்களில் காண முடிகிறது. கடவுளின் எண்ணங்களும் வழிகளும் மனிதர்களின் எண்ணங்களையும் வழிகளையும் விட உயர்ந்தவை. இவ்வுலகின் தாரக மந்திரம் உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், நவீனமயமாக்குதல். ஆனால் கடவுளின் தாரக மந்திரம் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இவ்வுலகம் காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையற்ற செல்வம் கிடைக்கலாம். ஆனால் கடவுள் காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையான செல்வம் கிடைக்கும். மனிதருக்கு பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். பொருள் இல்லாதவர்கள் இவ்வுலக இன்பங்களை உணர முடியாது. அருள் இல்லாதவர்கள் மறுவாழ்வு பேரின்பத்தை பெற முடியாது. வலியோரை அல்ல, எளியோரை இறைவன் விரும்புகின்றார். ஏனெனில் இவர்கள் நிலைவாழ்வில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நாமும் இறைவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வை பெற்றிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினரும் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர் என குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் என்றும் கனிதரும் மரம்போல் பசுமையாக இருப்பார். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவனுக்கு நலமும் பலமும் இறைவனிடத்திலிருந்து
அருளப்படும். இறைவாக்கினர் எரேமியா அருளும் இவ்வார்த்தையை கவனமுடன் கேட்டு இறை நம்பிக்கையில் வளர்வோம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5-8 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தில் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவருடன் அருள்வாக்கு.
பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இவ்வுலகில் துன்பப்படுவோர் மறுமை வாழ்வை எண்ணி மகிழ வேண்டும். நமக்கு மறுமை வாழ்வு மட்டுமில்லை என்றால் மற்ற மக்களை விட நாம் மிகுந்த பரிதாபத்துக்கு உள்ளாகிறோம் என்றார். இதன் மூலம் இயேசுவின் உயிர்ப்பு நாம் விசுவாசத்தின் ஆணிவேரும் அச்சாணியுமாக விளங்குகிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 12 மேலும் 16 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழவில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் இருந்து வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 17 மற்றும் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர்சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில்
துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய யூடியூப் வலைத்தளத்திலே எத்தனையோ ஷார்ட்ஸ் நாம் பார்க்குறோம். அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் நம்மளை ரொம்ப கவரும். அதுபோன்று ஏழைகளுக்கு கொடுப்பது பற்றி நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு தானம் செய்வது, பணமாக கொடுப்பது, பொருளாக கொடுப்பது, ஒரு சிறிய வீடு கட்டி கொடுப்பது, இப்படியெல்லாம். அதிலே ஒன்று, ஒரு வடநாட்டுக்காரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் செய்வது எனக்கு ரொம்ப மனதை கவர்ந்தது. திடீர்னு போறாரு தெருவில், ஒரு தாய் குழந்தையை வச்சுக்கிட்டு அழுக்கு உடையுடன் அமர்ந்திருக்கின்ற அந்த சூழலை பார்க்கிறார். உடனே அந்த குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு உடனே அவங்கள கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடை கூட்டிகிட்டு போயிட்டு அவர்களுக்கு புதிய உடைகளை வாங்கி கொடுத்து, நல்ல விதவிதமான உணவை வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து, அவர்களோடு சேர்ந்து அவங்க தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு, குடிசைக்குள்ளனா குடிசைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றாரு. நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறாங்க, அவரும் பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிட்றாரு. கடைசியில் போகும்போது கையால் தன்னால் இயன்ற ஒரு தொகையை கொடுத்து விட்டு செல்லுகிறார். இது நிச்சயமாக ஒரு விளம்பரத்திற்காக செய்கிறார் என்று நான் ஒரு துளி கூட நினைக்கவில்லை. இது எதற்காக என்றால், இதுபோன்று மற்றவர்களும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான். ஏனென்றால் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு தெரியும், புரியும். படிக்காதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள், இது ஒரு விளம்பர பிரியர், இது ஒரு விளம்பரத்துக்காக செய்து, இல்லை இவர் உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறாரு என்று நாம் படிக்காதவர் கூட அதை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் தன்னுடைய வாழ்நாள் எதை செய்கிறாரோ அதை ஒரு நல்ல செய்தியாக இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கிறார். இதை யாரோ ஒரு தமிழர் அந்த வீடியோவை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதில் தமிழ் பேக்ரவுண்டில் அவர் பேசி, தமிழில் பேசி நமக்கெல்லாம் புரியும்படி யாரோ ஒருவர் அதை யூடியூப்லே வலைதளத்திலே அந்த ரீல்ஸை போட்டுட்ருக்கிறாரு. ஒரு நல்ல பணி. இன்றைய வாசகங்களை எல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தோம். இன்றைய வாசகம், முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் நற்செய்தி. முதல் வாசகம் ஒரு கருத்தை சொல்லுகிறது, இரண்டாவது வாசகம் ஒரு கருத்தை சொல்லுகிறது, மூன்றாவது நற்செய்தி 3 விதமான கருத்துக்களை நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதில் இந்த முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் ஒன்றாக இணைந்து நேர்கோட்டில் செல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன? மனிதரை நம்புபவர், ஆண்டவரை நம்புவோர். 2 விதமான மக்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள். அதனால் மனிதரை நம்புவோர் யார் அப்படின்னாக்க, ஒரு தண்ணி இல்லாத,
செழிப்பற்ற ஒரு பகுதியிலே வாழ்பவர். அவங்க என்ன செய்வாங்க? வறண்ட நீரோடை அருகிலே வாழ்ந்தால் அவர்களுடைய வாழ்வும் வறண்டு போய்தான் இருக்கும். அதே நேரத்திலே ஆண்டவரை நம்புவோர் எதற்கு சமமானவர்கள் என்றால், செழிப்பான நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செல்வச் செழிப்போடு இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வில் வறுமை என்பது கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவர்களாக வாழ்வர். அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் மேன்மை மிக்கவர்களாய் இருப்பர் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது. எனவே நாம் மனிதரையா அல்லது ஆண்டவரையா, யாரை நம்ப வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல செழித்து வாழ்வோம், செழித்து வளர்வோம் என்ற ஒரு அருமையான கருத்தை நமக்கு அது உணர்த்துகிறது. அதே நேரத்திலே திருத்தூதர் பவுல் இன்றைய 2வது வாசகத்திலே உயிர்ப்பை பற்றி பேசுகிறார். நிறைய பேர் இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு என்ற ஒன்று இல்லை என்கிற ஒரு விவாதம் அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்திருக்கிறது. எனவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் இறந்தவர்கள் உயிர்த்தெழவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வீணாய் போய்விடும். இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. எனவே நாமும் இந்த உலகிலே இறந்த பிறகு உயிர் பெற்று எழுவோம், உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். எனவே அந்த உயிர்த்த ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த முதல் வாசகத்திற்கும் 2வது வாசகத்திற்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இருக்கு. என்னன்னா, நாம் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் செழித்து வாழ்வோம். அவ்வாறு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் செழித்து வளர்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பர். அவர்களுக்கு இறப்பிற்கு பின் உயிர்ப்பு என்ற ஒன்று உண்டு. எனவே ஆண்டவரை நம்புபவர்களுக்கு உயிர்ப்பு உண்டு. அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் அருகிலேயே அமர்ந்திருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆக நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கின்ற நாம் எப்படி நாமும் அதை போல மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை நற்செய்தியிலே நம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 3 விதமான முக்கிய கருத்து. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய ஆண்டவர் ஏழைகளை உயர்த்தும் ஆண்டவர். ஆக ஏழைகளை உயர்த்தும் ஆண்டவர் என்றால் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய நற்செய்தியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவேதான் நாம் இயேசுவை ஏழைகளின் அரசராக, வறியோரின் ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். தாழ்ந்தோரை உயர்த்த வந்திருக்கிற ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது ஏழைகளை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்ததை அவருடைய வாழ்வு முழுவதும் நாம் பார்க்கிறோம். பணக்காரர்களோடு அவர் கைகோர்த்து கொண்டு ஒருபோதும் அவர் வாழ்ந்தது கிடையாது. எனவே அடுத்தது சொல்லுகிறார், இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், இந்த உலகிலே நான் உங்களை உயர்த்துவேன். நீங்க பட்டினியா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்களை உயர்த்துவேன். ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள், நிறைவு பெறும் வரை நான் உங்களை உயர்த்துவேன். அடுத்தது, அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். உங்களுடைய அழுகையை நான் சிரிப்பாக மாற்றுவேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். எனவே இதற்காகத்தான் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், இதற்காகத்தான் நாம் ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2வது ஒரு கருத்து, மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். இந்த பகுதியை யாரை பார்த்து சொல்றார்? நற்செய்தியில யாரை பார்த்து சொல்றார்?
யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக சொன்னாங்க. யாரை பார்த்து சொல்கிறார்? சீடர்களை பார்த்து சொல்கிறார். நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. யார் மீது பார்வையை பதித்து சொல்கிறாரு? ஆமாம், இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம், கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்லது அரசர்கள் ஆளுகின்ற பகுதியை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள். ஆள்பவர்கள் என்ன செய்கிறாங்க? சட்டம் இயற்றுகிறார்கள். அதிகாரிகள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டாச்சு அப்படின்னாக்க அதிகாரிகள் தான் அதை செயலுக்கு கொண்டு வருவது. ஆனால் ஒரு புது சட்டம் போட்டாச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாரு? லஞ்சம் வாங்குற அதிகாரிகள். ஒரு சட்டம் போட்டாச்சு, இப்போ ஹெல்மெட் போட்டு போகலன்னா 100 ரூபா ஃபைன் அப்படின்னா இப்போ 1000 ரூபா ஃபைன் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோம். சந்தோஷம் யாருக்கு? அதிகாரிகள். லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு? லஞ்சம் வாங்குற அதிகாரி. ஏன்? எவனாவது ஹெல்மெட் போடாமல் வந்தால் அவனை பிடிச்சி உனக்கு நான் ஃபைன் போட்டால் 1000, மரியாதையாக ஒரு 500 கொடுத்துட்டு நீ தப்பிச்சு போயிரு. எனவே அதனால தான் நிறைய நாடுகளிலே சட்டங்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. அதனால அரசமைப்பை, அரசியலை பொறுத்தவரை சட்டம் இயற்றுபவர்கள் இயற்றி விடுகிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள் எத்தனையோ பேர் நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள், அதை சிறப்பாக செய்கிறார்கள். ஆனால் லஞ்சம் வாங்கி பழகப்பட்டவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவங்களால தான் இந்த சட்டம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க. அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாற்றி அமைச்சு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அழகாக வாழ்க்கையில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் திருச்சபையிலையும் பார்க்குறோம். திருச்சபையில் திரு அவை தந்தையர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துறது யாரு? பங்கு சாமியாருங்க. இங்கே தான் பிரச்சனை வரும். திருச்சபை ஒன்று சொல்லும், இங்கே மக்கள் நிறைய பேர், ஒவ்வொரு பங்களையும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. என்னன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது. அவங்க சட்டம் போட்டுட்டு அமைதியாக இருந்துருவாங்க. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இவர் என்ன இப்படி சொல்றது, அவர் என்ன அப்படி சொல்றது, எங்களுக்கு தெரியாதா, அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு என்று ஒரு கருத்து வேறுபாடு. ஏனென்றால் ஒவ்வொரு பங்களையுமே ஒரு 4-5 பேர் நம்ம சொல்றது தான் சாமியார் கேட்கணும், நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் என்னுடைய லைஃப்பில் அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்ட்டு. அது ஒருபோதும் இல்லை. எனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாலும் வேண்டப்படாதவங்க சொன்னாலும் என்ன திரு அவை சட்டம் சொல்லுதோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். என் கூட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும், சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இதை செஞ்சால் மக்களுக்கு பயன் கிடைக்கும், இதை செஞ்சால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் நான் செய்வேன். திருச்சபை சட்டத்தை மீறிட்டு போய் ஆயற்ற கை கட்டிட்டு நிற்கிறது, மற்றவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறது ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வரும். மானிட மகன் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறாரு. இயேசுனுடைய சீடர்களில் எல்லாரும் எப்படி இறந்தாங்க? இயற்கையாக இறந்தார்களா? இயற்கையாக இறந்தாங்களா? தலையாற்றான் ஒருத்தன். அவங்க இயற்கையாக இறந்தாங்களா? என்ன செஞ்சாங்க? அதுதான் மானிட மகன் பொருட்டு அவர்கள் உயிரை துறக்கிறார்கள். இயேசுவுக்காக அவர்கள் உயிரை துறக்கிறார்கள். அதைத்தான் முன்னாடியே அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் சொல்றார். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்றார். நீங்க கஷ்டப்படுறியா? உன் பேரை கெடுக்கிறாங்களா? உன்னை காரி துப்புறாங்களா? இகழ்ந்து புகழ்ந்து பொல்லாதெல்லாம் பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். துன்பப்படுத்துகிற ஒரு சில பேர் துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, உங்களை உயர்த்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. இது 3வது பாயிண்ட். நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள், இப்போது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம்.
முதல்ல ஆசீர், அடுத்தது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் சீடர்களுக்கு, மூன்றாவது சபிக்கிறார் பணக்காரர்களை பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு என்று. காரணம் அவர் சொல்றாரே முதல் வாசகத்தில், மனிதர்களை நம்புகிறீர்களா இறைவனை நம்புகிறீர்களா? நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, மனிதர்களை நம்புகிறார்கள். தன்னுடைய பலம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய செல்வாக்கு, இதுதான் மனிதரை நம்புவது, ஆண்டவரை நம்புவது கிடையாது. ஆனால் இவ்வாறு நம்புவர்களை, இந்த மாதிரி மனிதர்களை, அதிகாரத்தை, செல்வத்தை, பணத்தை, பொருளை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நம்பாதிருப்பவர்களுக்குத்தான் இவர் இவ்வாறு சபிக்கிறார். ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உங்களுடைய மூதாதையரும் இவ்வாறே போலி இறைவாக்கினர்களுக்கு செய்தார்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு எதை உணர்த்துகின்றன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒருபோதும் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை செலுத்தாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கையை செலுத்த வேண்டும். காரணம் என்ன? அவரே நம்மை தூக்கி விடுபவர், ஏழைகளை தூக்கி விடுபவர், அழுவோரை சிரிக்க வைப்பவர், துன்பத்தில் இருப்போரை தூக்கி நிறுத்துபவர். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பணம், பொருள், அதிகாரம் எது இருந்தாலும் அவையெல்லாம் வீணிலும் வீண். ஆண்டவர் முன்பாக ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்ற பொழுது அவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனவே நாம் எல்லோருமே ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம், வாழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். கருணை கடலாகிய என் இறைவா, என் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் ஏமையும் நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களாய் நிரம்பி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகெங்கும் அன்பையும் நல்லுறவையும் மலரச் செய்ய உம் ஞானத்தையும் வல்லமையையும் தர வேண்டும் என்று இறைவாமை வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, மாந்தரின் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதமாய் அமையவும், சுயநலம் பாராமல் அடுத்திருக்கும் மாந்தரின் முன்னேற்றத்தில் தன்னலமற்ற சேவையின் மூலம் ஏற்றம் பெற செய்யவும் அனைவரும் இணைந்து செயல்பட்டு உன் அன்பின் ஆட்சியை கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழுந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய அறிவியல் சூழலில் சிக்கொண்டு தவிக்கும் என் மக்களை கண்ணோக்கியருளும். தம் பயணிகள் வேண்டிய பாதையை நீதியுடனும் நேர்மையுடனும் தேர்வு செய்து நாட்டு மக்களை திறம்பட நடத்திட ஆள்பவர்களுக்கு நடுநிலையுடன் மக்கள் சேவையில் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை கைப்பிடித்து நடத்தும் தந்தையே, புதிய வாழ்வை எதிர்கொண்டிருக்கும் என் இளையோர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வளமான வாழ்வு, சிறந்த வேலைவாய்ப்பு, உயர்கல்விக்கு தேவையான தரமான கல்விக்கூடங்களில் அனுமதி, பொருளாதார உதவிகள் மற்றும் உள்ள உடல் உறுதியை வழங்கிட வேண்டுமென்று இறைவாமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலகம் அறிவானை வாழ்த்த பெறுவீராக. வல்லன் மீது நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவான வாழ்த்தப்படுவீராக. வல்லன் மீது நம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் திருமுறை கொடுக்கும் இப்பணி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை குற்றம் எங்களை கழுவரும் பாவத்தில் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு உமது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்காமறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் வீணாகவில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.